வெல்கம் டு சிவா ஸ்விகி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹெல்த்தியான கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ கம்பு வந்துட்டு நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் சரி, ப்ளஸ் ஏகப்பட்ட மருத்துவ குணமும் அதுல இருக்கு. ஸோ நீங்க அடிக்கடி சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. ஸோ நம்ம கம்பு தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்பு தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கப் அளவு 1 கப்பு கம்பு, அதே கப் அளவு 1 கப்பு சாப்பாட்டு அரிசி. நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இட்லி அரிசி, பொன்மணி அரிசி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே கப் அளவு 1/4 கப்பு வெள்ளை உளுந்து. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஸோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பு, அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்து தண்ணி ஊத்தி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இந்த சமயத்துல இதை எடுத்து நம்ம மிக்சி பவுல்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 2 இதுவா எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு தேக்கரண்டி ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த திட்டத்துக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு 8 மணி நேரம் அந்த மாவு புளிக்கணும். ஸோ அதனால அப்படியே மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்ற போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 8 மணி நேரம் ஆச்சு. ஸோ மாவு நல்லா புளிச்சிச்சு. இப்போ நம்ம இதுல தோசை ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சிங்க. வச்சுட்டு கொஞ்சம் கல் காஞ்ச பிறகு லைட்டா எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மாவு எடுத்து கொஞ்சம் தோசை ஊத்திக்கலாம். எவ்வளவு அழகா வருது பாருங்க, பெரட்டாம. ஊத்திட்டு லைட்டா சுத்தி எண்ணெய் விட்டுக்குங்க. அப்பதான் நல்லா செவந்து வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரம்லாம் அழகா செவந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு செவந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு கார சட்னியும் சாம்பாரும் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி கூட எடுத்துக்கலாம், அது டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹெல்த்தியான கம்பு தோசை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.